Hi, I'm Azarudeen. நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். பிஆர் படிச்சிருக்கேன். காலேஜில் படித்த வரைக்கும் நிறைய 2D 3D சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த ரியலிஸ்டிக் அவுட்புட் வந்து என்னால் எதுலேயுமே எடுக்க முடியல. ஸோ நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது வந்து 3ds மேக்ஸில் வந்துட்டு அந்த ரியலிஸ்டிக் அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த கோர்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லும்போது நான் நிறையா கூகுளெலாம் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது CADfx தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு அவங்க ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இது நானும் சூஸ் பண்ணி சரி ஓகே அங்கே போய் டெமோ கிளாஸ் நான் அட்டன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். கண்டிப்பாக அவங்க நல்ல ஒரு டெமோ கிளாஸ் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் ட்ரபிள் ஷூட்லாம் எப்படி பண்ணணும், இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறத பற்றி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அது கொஞ்சம் கன்வின்ஸாக இருந்துச்சு. ஸோ அங்கே ஜாயின் பண்ணேன். இங்கே எப்படின்னா வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பரான ப்ரொசீஜரில் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம என்னென்ன கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கரெக்டாக ப்ரொசீஜராக போட்டு எந்தெந்த கிளாஸ் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களே காம்பன்சேஷன் கிளாஸ்லாம் கொடுத்து ஸோ உங்களால் எந்த கிளாஸுமே மிஸ் பண்ணவே முடியாது. மிஸ் பண்ணால் நமக்கு லாஸுங்கிறது வந்து அவங்களுக்கு தான் வந்துட்டு அது ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. நீங்கள் இந்த கிளாஸ் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து எந்த கிளாஸுமே மிஸ் ஆகாது. எல்லா கிளாஸுமே நீங்கள் படிச்சிருவீங்க. எங்களுக்கு கிளாஸ் எடுத்தது நடேஷ் சார், சொல்லப்போனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு சார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த இதில். ஸோ லைவ் ப்ராஜெக்ட்ஸ் அவருக்கு நிறையா போயிட்டுருக்கு. ஸோ அதில் வர அவருக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு வந்து ஷேர் பண்ணுவார். அது நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அவர்கிட்ட நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சொன்னோம்னா அதை முடிஞ்சளவு எப்படி சிம்பிளிஃபை பண்ணி அதை எப்படி ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறத வச்சு அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அது நமக்கு அந்த ப்ராப்ளம்லேருந்து நமக்கு அந்த ஐடியா நமக்கு எப்போவுமே மறக்காது. ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இங்கே வந்து படிச்சிருக்கேன். இப்போது எந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் சரி, எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எதுவாக இருந்தாலும் சரி, டாப் டு பாட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டான ஒர்க்கை என்னால் சப்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த CADfxக்கு தேங்க்யூ.